இது எனக்கு புரியல. ஏன்னா தமிழகத்துல இருக்கவங்களுக்கு ஏதாவது பதவி கொடுத்தாதான் தமிழகத்துல பாஜக வளருமா? அப்ப இவ்வளவு நாள் கொடுத்து வச்சிருந்தப்பெல்லாம் பாஜக அப்படியே வளர்ந்திருந்தது, இப்ப வளரலையா? நியாயம் தான் அவங்களுக்கு முக்கியம். தமிழக மக்களுக்கு சேவை செய்யணும். அதுக்கு மந்திரியா இருந்தாதான் முடியும். அதுக்கு வெக்கம், மானம், சூடு, சோழனை, ரோஷம் எல்லாத்தையும் விட்டுட்டு கூட்டணியில இருந்தாதான் முடியும். ஓடி விளையாடு பாப்பான்னு பாரதியார் சொன்னாரு. பாப்பாவை தான் சொன்னாரு. பாப்பானா நம்ம ஒரு 7 வயசு பசங்க 10 வயசுக்குள்ள இருக்க பசங்களை தான் நம்ம பாப்பான்னு சொல்லுவோம். அதுக்கு மேல இருக்கவங்கள பப்புன்னு தான் சொல்லுவோம். அதனால முதல்ல எனக்கு எம்எல்ஏ எலெக்ஷன்ல நிக்கிறதுக்கு செலவு பண்றதுக்கு 30 லட்சமே என்கிட்ட கிடையாது. அது இருந்தா நான் இப்பெல்லாம் 6 லட்சம் 5 லட்சம் இதெல்லாம் கார் வருதுன்னு சொல்லுவாங்க. 1/2 டஜன் கார் வாங்கி வீட்டு ஃபுல்லா நிறுத்தி வைப்பேன் நானு. கம்யூனிஸ்ட் தலைவர் சண்முகம் அவர்கள் சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி சீஃப் செக்ரட்டரிய மாத்தணும். தலைமைச் செயலர் சீஃப் செக்ரட்டரி அவரையே மாத்தணும்னு ஒரு கூட்டணி கட்சி சொல்றாங்கன்னா அப்ப எந்த அளவுக்கு அவங்க தைரியமா இருக்காங்க பாருங்க. எல்லாம் காரணம் என்னன்னா அந்த இடைத்தேர்தல் தள்ளி போயிடுச்சு அப்படின்றதுதான். வணக்கம் தென்னவன் மீடியா நண்பர்களே. நம்ம இந்த சேனலை ஆரம்பித்து 7 மாதம் ஆக போகுது. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், 7 மாதமாக நம்ம மிக வேகமாக வளர்ச்சி அடைஞ்சு இப்போ 40,000 சப்ஸ்கிரைபர்ஸை ரீச் பண்ணியிருக்கோம். இந்த வளர்ச்சிக்கு நாங்கள் இது வரைக்கும் எந்த நிதி உதவியோ இல்லாட்டி யார்கிட்டையும் போய் ஒரு பண ஆதரவோ நம்ம கேட்டதில்லை, இப்பயும் கேட்க போகிறதில்ல. ஆனால் எங்களுக்கு உங்களுடைய சப்ஸ்கிரிப்ஷன் இன்னும் நிறைய தேவை. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிற வியூவர்ஸ், நீங்கள் முக்கியமாக நீங்கள் சப்ஸ்கிரைப் செஞ்சு மேலும் ஆதரவு தாருங்கன்னு அன்போடு கேட்டுக்கிறேன். வணக்கம். வணக்கம் தென்னவன் மீடியா நண்பர்களே. இன்னைக்கு நம்மளோட டெய்லி பஞ்ச் அருண் இணைஞ்சிருக்கார். வாங்க, அவர் இன்னைக்கு நிறைய நம்மளை சிரிக்க வைக்கணும். சிரிக்க வைக்காட்டி நீங்க கமெண்ட்ல கேளுங்க, பார்க்கலாமா? வணக்கம் அருண். வணக்கம் வணக்கம். ஏன்னா கடைசியில என்ன அடுத்த நிரந்தர பிரதமர் அந்த மாதிரி கேட்டகரிக்கு கொண்டு போறீங்க போல இருக்குது. நிறைய சிரிக்க வைக்கணும் அப்படின்னு அவர்தான் நாட்டில் எல்லாரையும் சிரிக்க வச்சிருக்கிறார். சீரியஸா பேசினாலும் இல்ல, அரசியல்ல நடக்கிறதெல்லாம் நம்ம என்னவோ சீரியஸா விஷயமா இருந்தாலும் அவங்க எல்லாம் ஒரு ஒரு நகைச்சுவை தேடி போறாங்க. இன்னைக்கு பாருங்க, இந்த முதலமைச்சர் மாநாட்டுல விஜய் முன்னாடி நாளே போய் அமித்ஷாவோட ரொம்ப நெருக்கம் காட்டி பிரசன்ஸ் எல்லாம் கொடுத்து எல்லாம் பண்ணாரு. அதோட முக்கியமா என்னன்னா, அந்த டீலிமிட்டேஷன் விஷயத்துல அவர் கொஞ்சம் இறங்கி வந்திருக்காரு. இப்போ அதாவது தமிழ்நாட்டுக்கு இப்ப இருக்கிறத விட ஓரளவுக்கு கூடுதல் நம்பர் வந்தான்னா அதை நம்ம கன்சிடர் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைமைக்கு வந்திருக்காரு. அதோட சுவாரஸ்யம் என்னன்னா, அது ராகுல் காந்தி எட்டப்பன் அப்படிங்கிற வார்த்தையை, தமிழ் வார்த்தையை யூஸ் பண்ணி தமிழர்களுக்கு மட்டும்தான் நிச்சயம் புரியும். அவர் யாரை எட்டப்பன்னு சொல்ல வர்றாருன்னு நீங்க நினைக்கிறீங்க? இல்ல, முதலமைச்சர் நேற்றுக்கு அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தார் அப்படின்னு எல்லா பத்திரிகைகள்லயும் செய்தி வந்திருக்கு. ஆனா இன்னைக்கு வேற யாரோ ஒருத்தர் இல்ல ஃபேர் டீலிமிட்டேஷன் கிடையாது, எங்களுடைய நோக்கம் ஃப்ரீயஸ்ட் டீலிமிட்டேஷன், இதுதான் எங்களுடைய கோரிக்கை அப்படின்னு சொன்ன மாதிரியும் ஒரு செய்தியை நான் பார்த்தேன். அதுவும் ஒரு ஆளுங்கட்சியை சார்ந்தவர் தான் சொன்னார்ன்றதையும் பார்த்தேன். ஏன்னா டிஎம்கே வாஸ் டாண்டிங் தான். ஏன்னா அன்னைக்கு தீர்மானம் எல்லாம் போட்டீங்க, அது கூடாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரீஸ் பண்ணணும்ட்டு, இன்னைக்கு இந்த மாதிரி சொல்லிட்டு வந்திருக்கீங்களே அப்படின்னும் போது இந்த மாதிரி ஒரு விளக்கம் கொடுத்தது. எங்க ஸ்டாண்ட் இதுதான், இதுல இருந்து நாங்கள் மாறவில்லை அப்படின்னு. அப்போ சிஎம் சொன்னதா பத்திரிகைகள்ல வந்த செய்திகள்லாம் பொய்யா? இல்ல சிஎம் சொன்னாலும் அது சிஎம் சொல்லுவாருங்க, அது தனிப்பட்ட கருத்துங்க. ஆனா எங்களுடைய கொள்கை, கட்சியுடைய கொள்கை, அதை சொன்னவருடைய கொள்கை இதுதான், அதுதான் கடைசி வரைக்கும் நிற்கும் அப்படின்னு சொல்றாங்களா? அதிகார மையங்கள் மாறுகின்றதா? இந்த நார்த் சவுத்து போலே பல ஆயிரம் வருஷங்களுக்கு பிறகு சவுத்து நார்த்து மாறிடும் அப்படின்லாம் சொல்றாங்க. அது குயிக்கா இங்க மாறிடுச்சா அப்படின்னு எனக்கு புரியல. இதுக்கெல்லாம் யார் விளக்கம் கொடுப்பாங்கன்னு தெரியல. அமித்ஷா அவர்களுடன் நெருக்கமாக இருந்தார் அப்படின்னா, சரி நம்ம ஊர்ல இந்த மாநாடு நடக்குது அப்படின்னும் போது இட்ஸ் குவைட் நேச்சுரல். ஆனா ஏன் ரொம்ப வருஷமா தமிழகத்துல நடக்கல அப்படின்றது இட் இஸ் நாட் நேச்சுரல். எங்கேயோ உதைக்குது. திருவேண்டத்துல நடந்திருக்கு 2 தடவை, மற்ற மாநிலங்கள்லாம் நடந்திருக்கு. ஏன் தமிழகத்துல மட்டும், அதுவும் இந்த திமுக இருந்த 5 வருட காலத்திலும் நடைபெறவில்லை? அங்கதாங்க இருக்கு. விஜய கொஞ்சம் நெருக்கமா இழுக்கிறதுக்கு அமித்ஷா பண்ண சாணக்கியத்தனம்னு நீங்க நினைக்க மாட்டீங்களா? ஏங்க இப்போ ஸ்கிரீன்ல நம்ம 2 பேரும் பக்கத்துல இருக்குமா? இருக்கும். இப்ப அங்க எடிட்டர் சார் அவரை இன்னும் பக்கத்துல இழுக்கிறதுக்கு நான் ஏதாவது பண்றேன்னா, டே லூசு, 2 பேரும் ஏற்கனவே பக்கத்துல தானே இருக்கும், கேப் 1 மில்லிமீட்டர் கூட இல்லடா, அப்புறம் எங்கடா நீ இழுக்க போற கேட்பீங்களா மாட்டீங்களா? இந்த மாதிரி
இதுல இனிமே இழுக்கிறதுக்கு ஏதாவது இருக்கா? அவ்வளவுதான். சொல்ல போனா அதிமுக பாஜக கூட்டணி ஆட்சி அமைந்திருந்தால் கூட இந்த மாதிரி பாஜகவுடைய எண்ணங்கள்லாம் நிறைவேறி இருக்குமா அப்படின்னு சொல்ல முடியாது சிவா. சோ பிளெஸிங் இன் டிஸ்கைஸ் அப்படின்னு சொல்ற மாதிரி எல்லாரும் தோத்து போனது கூட பாஜகவுக்கு நல்லது அப்படின்னு தான் நினைக்கிறேன். என்ன பண்றது, தோத்து போயிட்டு இருக்கவங்க இப்படித்தான் ஏதாவது முட்டு கொடுக்க வேண்டியதாகுது, சொல்லி சந்தோஷப்பட்டுக்க வேண்டியதுதான். என்ன பண்றது? அது சரி, எட்டப்பன் அப்படிங்கிற வார்த்தையை ராகுலுக்கு யார் சொல்லி கொடுத்திருப்பாங்க? அவர் எல்லா இந்தி வார்த்தையும் விட்டுட்டு எட்டப்பன் அவ்வளவு அழகா தமிழ் வார்த்தையை சொல்றாரு. ஏங்க, வெங்காயம், தயிர் இதெல்லாம் யாரு அவருக்கு சொல்லி அந்த கொடுத்திருப்பாங்க? லெவல தாண்டி இப்ப பாருங்க எட்டப்பன்கிற வரைக்கும் வந்திருக்காரு. அதாவது யாரும் இந்த சிவா, மாதிரி வார்த்தையெல்லாம் மட்டும் தேர்ந்தெடுத்து சொல்லி கொடுக்குறாங்களே, நல்ல வார்த்தையை சொல்லி கொடுக்க மாட்டாங்களா? அது நல்ல வார்த்தையா கெட்ட வார்த்தையா இல்ல தேவையில்லாத வார்த்தையான்னு அவருக்கு எப்படிங்க தெரியும்? சிவா, நீங்க நாரதகான சபா போயிருக்கீங்களா? போயிருக்கேன். சென்னையில போயிருக்கேன். போயிருந்தீங்கன்னா, நீங்க நாரதகான சபா என்டர் ஆகும்போது ரைட் சைடு, அந்த சைடு வழியா போனீங்கன்னா அந்த பக்கத்து வீடுல அவங்க ஒரு பெரிய கூண்டு வச்சிருப்பாங்க. அதுல பஞ்சவர்ண கிளி இருக்கும். ஒரு 4-5 கிளி நான் பார்த்திருக்கேன். நம்ம அங்க போய் நின்று அதை கொஞ்ச நேரம் பார்த்துட்டே இருக்குன்னா, சாப்பிட்டியான்னு கேட்கும், ஹலோ அப்படின்னு சொல்லும். நாம ஏதாவது சொன்னா சாப்பிட்டாச்சு ஏதோ சம்திங் ஏதோ ஒண்ணு சொல்லும். அதுக்கு அந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னு தெரியுமா? இந்த வார்த்தை வந்தா இந்த மாதிரி சொல்லுவோம், ட்ரெயின் பண்ணி சார். அவர் என்ன கிளிப்பிள்ளை மாதிரி சொல்லி கொடுத்தது சொல்றாங்க அப்படிங்கிறீங்களா? ஐயோ, நான் எதுக்கு சொல்றேன்னா, அவங்க எல்லாம் பெரிய இடம், பஞ்சவர்ண கிளியும் தாண்டின ஒரு கிளி, அவங்கள பத்தி நம்ம பேச முடியாது, நமக்கு தெரிஞ்ச விஷயத்த நம்ம பேசிட்டு போவோம் அப்படின்னு சொல்றேன். நீங்களா அதுக்கு இதுக்கு சம்பந்தம் படுத்துறீங்கன்னா அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது. அது மாதிரி அந்த கிளி என்ன ஏதுன்னு யாரோ சொல்லி கொடுத்தாங்க, அதை சொல்லிட்டு போகுது. எட்டப்பர் யாரு அப்படின்னு அண்ணன் ராகுல் காந்திக்கு தெரியுமா? யாரோ சொல்லிக்கிறாங்க, எட்டப்பனுக்கு பதிலாக கொட்டப்பாக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாலும் அவர் சொல்லிட்டு போயிருக்க போறாரு. அவருக்கு என்ன தெரியும் அதெல்லாம்? அப்ப கூட இருந்து சொல்லி கொடுத்தவங்க கேட்கணும். அது இது கண்ணாடியை பார்த்து சொன்ன மாதிரியும் இருக்கு. அந்த வடிவேலு இதுல சொல்லுவாங்களே, ஏய் அந்த குரங்கு பொம்மை வேணும்னா அது கண்ணாடி அப்படின்னு பாருங்க. அந்த மாதிரி 3ஆம் தேதி வரைக்கும் அவங்களோட இருந்து போட்டு இவங்க ஜெயிச்சுட்டாங்கன்னு சொன்னோட கபால்னு ஓடி போய் அங்க ஒட்டிக்கினீங்களே மந்திரி பதவி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு, இதுதான் எட்டப்பத்தனம் அப்படின்னு யாராவது கிட்ட போய் சொல்லி இருக்கணும். அது சொல்லல போல இருக்கு. ஒருவேளை துரந்தர் மாதிரி யாரா கூட இருந்து குழி பறிச்சிட்டாங்களா, இந்த மாதிரி எல்லாம் விமர்சனம் வரும், அசிங்கப்படணுன்றதுக்காக இப்படி ஒரு வார்த்தையை சொல்லி கொடுத்தாங்களா, அதுவும் எனக்கு தெரியல. நாளைக்கே முதுகுல குத்துறது, அது எட்டப்பன் கட்டப்பா எல்லாமே அப்படியே வருது பாத்தீங்களா? எல்லாத்துக்கும் காரணம் துட்டப்பா. இல்ல, துஷ்டப்பான்றத நான் அப்படி சொன்னேன், வேற ஒண்ணும் இல்ல. இப்ப நாளைக்கே டீலிமிட்டேஷன் பாஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா, இல்ல தாவேகா கரெக்டுங்க, நாங்க தீர்மானம் போட்டோம், வேணான்னு சொன்னோம், இருந்தாலும் அந்த 7.18 அந்த பர்சன்டேஜ் மெயின்டைன் ஆகுது அப்படின்னு சொன்னா ஓகே நாங்க ஏத்துக்கிறோம் அப்படின்னு தாவேகா சொன்னாங்கன்னா, ஏன்னா காங்கிரஸ் கோச்சின்னு கூட்டணி விட்டு வெளில போயிடுவாங்களா? மந்திரி பதவி வேணான்னு சொல்லிடுவாங்களா? நியாயஸ்தா இருக்கு. நியாயம் தான் அவங்களுக்கு முக்கியம். தமிழக மக்களுக்கு சேவை செய்யணும், அதுக்கு மந்திரியா இருந்தாதான் முடியும். அதுக்கு வெக்கம், மானம், சூடு, சோழனை, ரோஷம் எல்லாத்தையும் விட்டுட்டு கூட்டணியில இருந்தாதான் முடியும். சேவை செய்யணுன்றதுக்காக எவ்வளவு தியாகங்களை பண்றாங்க பாத்தீங்களா காங்கிரஸ் கட்சியில? நீங்க அதை பெருசா பார்க்காம பாருங்க, அவங்க முதுகுல குத்திட்டாங்க, எட்டப்பா கட்டப்பா அப்படின்னு ரைமிங்கா டைமிங்கா ஏதோ சொல்லி நிக்கிறீங்க பாருங்க. மக்களுக்கு சேவை செய்யணும், அதுக்காக நாடி நரம்பெல்லாம் அப்படியே அவங்களுக்கு ஓடுது. எப்ப பண்ணலாம்னு காத்துட்டு இருந்தாங்க. திமுக அதுக்கான வாய்ப்பு கொடுக்கல. இங்க தாவேகால ஒரு சான்ஸ் இருக்குது அப்படின்ன உடனே இது தாவேகா கூட ரெகுலைஸ் பண்ணிருக்க மாட்டாங்க, கபால் போய் உண்டாங்க, நாங்க உங்களுக்கு சப்போர்ட் கொடுக்குறோம் அப்படின்ட்டு மந்திரி பதவி வாங்கிக்கணும். இப்ப என்னமா சேவை பண்ணினுக்கிறாங்க பாருங்க மக்களுக்கு. அதையெல்லாம் பாராட்டுறதுக்கு உங்களுக்கு மனசு வராது, என்ன பண்றது? ஓகே, எனக்கு என்ன மனசு வருது தெரியல. ஆனா இப்ப பாஜக பாத்தீங்கன்னா நிறைய மாற்றம் நடந்திருக்கு. அவங்க மனசுல என்ன இருந்தோ தெரியல, தமிழகத்துல இருந்த ஒரே ஒரு மகளிர் அணி தலைவரா இருந்த வானதியும் தூக்கிட்டாங்க. தமிழகம் அவங்க மனசுலயே இல்லையா? இது எனக்கு புரியல. ஏன்னா தமிழகத்துல இருக்கவங்களுக்கு ஏதாவது பதவி கொடுத்தாதான் தமிழகத்துல பாஜக வளருமா? அப்ப இவ்வளவு நாள் கொடுத்து வச்சிருந்தப்பெல்லாம் பாஜக அப்படியே வளர்ந்திருந்தது, இப்ப வளரலையா? வளர்ந்திருந்தது, ஆனா அது இவங்களுக்கு பதவி கொடுத்ததுனால கிடையாது. அதனால அதையும் இதையும் நீங்க முடிச்சு போடாதீங்க. சோ அவங்க புரிஞ்சுக்கினாங்க, இவங்களுக்கு மகளிர் அணி தலைவி எதை மகளிர் ஆணையத்துல அந்த பதவி கொடுத்ததுனால
கட்சிக்கு எந்த விதமான இதுவும் கிடையாது. அதனால அந்த பதவியில இருந்து எடுத்ததுனாலயும் எந்த இதுவும் வரப்போறது கிடையாது. யாரையும் கூட இன்வைட் பண்ணலையா இங்க? வந்து என்ன வேற யாருமே தலைமைக்கு மத்திய இதுல வந்து போய் பங்கேற்கிறதுக்கு தகுதியே இல்லையா இங்க? நீங்க பாஜகவுடைய ஸ்ட்ராட்டஜி எல்லாம் என்ன ஓப்பனா சொல்றீங்க. சரி, ரைட், உங்களுக்காக நான் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்கூப் நியூஸ் கொடுக்கிறேன் சிவா அவர்களே. பாஜக என்ன பண்ணுவாங்க, பார்த்துனே இருப்பாங்க. ஒரு 10 வருஷம் 20 வருஷம் ஆனாலும் நீங்க வாய் மூடின்னு இருக்கணும். கட்சி கட்டுப்பாடு அப்படின்னு பயந்துனே இருக்கணும். அதுக்கப்புறம் 25 வருஷம் ஆயிடுச்சு, நீங்க வந்து சீனியர்ல சூப்பர் சீனியர் சிட்டிசன் ஆக போறீங்க அப்படின்னா, பொறுமையா இருந்தாருப்பா இவரு, இதுதான்ப்பா கட்சி கட்டுப்பாடு அப்படின்னு தூக்கி உங்களுக்கு ஒரு பதவி கொடுப்பாங்க. அவ்வளவுதான். மற்றபடி நீங்க வந்து கட்சியை வளர்க்கணும், ஜெயிக்கணும் அப்படின்றதெல்லாம் தமிழ்நாட்டுல அதெல்லாம் செய்யாது. ஓடி விளையாடு பாப்பான்னு பாரதியார் சொன்னாரு. பாப்பாவை தான் சொன்னாரு. பாப்பானா நம்ம ஒரு 7 வயசு பசங்க 10 வயசுக்குள்ள இருக்க பசங்களை தான் நம்ம பாப்பான்னு சொல்லுவோம். அதுக்கு மேல இருக்கவங்கள பப்புன்னு தான் சொல்லுவோம். அதனால நீங்க எல்லாரும் ஓடி விளையாடணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நல்லா இருக்குமா? அதுவும் வயசு ஆயிடுச்சு, 40 வயசுலாம் ஆயிடுச்சுன்னா எதுக்குங்க ஓடுறீங்க? நீங்க தடுக்கி விட்டீங்கன்னா என்ன பண்றது? அதோட யாராவது ஒருத்தர் வாங்க வாங்க ஓடலாம் ஓடலாம் அப்படின்னா முதல்ல நீங்க இருந்து ஓடுன்னு நாங்க அச்சு பத்திருவோம். அப்பதான் சைலண்டா இருக்கும். அப்பா என்ன நிசப்தமா இருக்குது அப்படின்னு சந்தோஷமா இருக்கலாம். அதனால எல்லாரும் கட்சி கட்டுப்பாட்டோட நடங்க. ஒரு 20 வருஷம் 30 வருஷத்துல என்னைக்காவது ஒரு நாள் பதவி கொடுப்பாங்க. ஆர் எல்ஸ் ஒரு 5 வருஷம் 4 வருஷத்திலேயே பதவி வேணும், முக்கியத்துவம் வேணும்னு எதிர்பார்த்தீங்கன்னா, நீங்க இல்லாம அந்த இடத்துலயோ இல்ல அந்த தொகுதியிலயோ மாநிலத்திலயோ கட்சி டம்மி ஆயிடுச்சு, இல்ல இந்த பிரச்சனைகளை பேஸ் பண்றதுக்கு நீங்க தான் வேணும் அப்படின்றத அவங்க ரியலைஸ் பண்ணாங்கன்னா, எதிர்கட்சிகள் மூலமா பட்சல் அதிகமா வந்தது, ஐயையோ இப்ப இருக்கின்ற மூத்த தலைவர்கள்னால இதை சமாளிக்க முடியல அப்படின்னா அவங்கள வந்து பூட்டி வச்ச பீரோல இருந்து எடுத்துன்னு வந்து வாங்க அப்படின்றாங்க. இப்ப புதுசா நிறைய பேர் வந்துக்கிறாங்க போல இது. ரவிசங்கர் பிரசாத் என்ன மாதிரியான கடந்த இதுல கூட பேசியிருந்தோம்னு நினைக்கிறேன். என்ன மாதிரி அவர் எல்லாரையும் சமாளிக்கக்கூடியவர், பத்திரிகையாளர்கள் சந்திப்புல என்ன அழகா அவர் பேசக்கூடியவர். இவ்வளோ நாளா ஃப்ரீசர்ல போட்டு வச்சிருந்தாங்க போல. இப்ப பிரச்சனையை சமாளிக்க முடியல ஒத்துறாலே அப்படின்னு கூட்டின்னு வந்துக்கிறாங்க. ஸ்மிருதி இரானி வாங்கோ, நீங்க வாங்கோ அப்படின்னு. என்ன விளையாட்டு இதெல்லாம்? கேட்டா அது நீங்க அவங்க ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு தெரியாது. அவங்க 30 வருஷத்துக்கு பிளான் பண்ணுவாங்கன்னா இதுதான் அந்த 30 வருஷம் பிளான். 25 வருஷம் நீங்க சும்மா இருந்தீங்கன்னா 29 வருஷம் உங்களுக்கு பதவி கொடுப்பாங்க. போதுமா? ஆனா சார், இதே விஷயத்த வந்து அண்ணாமலை இப்ப வந்து 2 பேட்டி, ஒன்னு பிரஸ் மீட், இன்னொன்னு இந்தியா டுடே பேட்டியில சொல்லியிருக்காரு. அதாவது தமிழக பாஜகங்கிறது உத்தரப்பிரதேசத்தையும் ஒரிசால நடக்கிற பாஜகவோட விஷயங்களை இங்க இருந்து முட்டு கொடுக்கத்தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே சமயத்துல குஜராத்துக்கு அவங்க ரொம்ப அள்ளி வழங்குறாங்க, அதையும் குறைச்சுக்கணும். தமிழ்நாடு ஆந்திரா மாதிரி மாநிலம் எல்லாம் வந்து வளர்ச்சி அடையத்துக்கு காத்துட்டு இருக்கு, குஜராத்துக்கே எல்லா விஷயங்களும் போறது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது வந்து நீங்க வந்து அவங்க பாஜக வந்து யோசிக்காம செஞ்சிருப்பாங்களா இவ்வளவு நாளா? இனிமையாவது யோசிப்பாங்களா? இல்ல இதுல 2 விஷயம் இருக்கு. முதல்ல இந்த விஷயத்தையும் நீங்க பேசுங்க. ஆமா, தமிழகத்துல என்ன பண்ணணும், எப்படி கட்சியை நடத்தணும் அப்படின்றத வேற எங்கதான் முடிவு பண்ணக்கூடாது. கரெக்ட். இதைத்தான் நம்ம ஆரம்ப காலத்துல சொல்லிட்டு வரோம். காங்கிரஸ் மாதிரி ஹைகமாண்ட் கல்ச்சர்ல பாஜக போய் சிக்கிக்கிச்சு, இது வேலைக்கு ஆகாது. அப்ப அங்கேருந்து மேலிட பார்வையாளர் ஒருத்தர் வருவாரு, அவர் என்ன சீட்டு ஏதுன்னு கூட தெரியாது, எந்த தொகுதின்னு கூட தெரியாது. காங்கிரஸ்ல எதையோ ஒண்ணு சொல்லுவாங்க, நம்பர் மட்டும் அவருக்கு தெரியும், அதை மட்டும் சொல்லிட்டு ஏதோ பண்ணிட்டு போயிடுவாங்க. அவ்வளவுதான். இந்த பொய் சொல்ல போறோம் படத்துல ஒரு போய் கேட்பாரு, புரோக்கரா ஓனரா, இந்த கேள்வி மட்டும் கேளுங்க அப்படின்வாங்க நாசர் கிட்ட. அந்த மாதிரி நம்பர் மட்டும் தான் அவங்க கண்ணுக்கு தெரியும். இது வேலைக்கு ஆகாதுங்க. ஒவ்வொரு மாநிலத்திலையும் வந்து செல்வாக்கான தலைவர்களை வளர விடணும் அப்படின்னா, யாராவது வளர்ந்துட்டாங்கன்னா அதுக்காக ஐயோ நாளைக்கு வந்து இவங்க நமக்கு கொச்சல் குத்துற போறாங்களே மேல அப்படின்றதுக்காகவே அவங்கள வந்து டம்மி பண்றது, ஆர் மத்திய மந்திரியா வந்துரு சிஎம்ஆ இருக்காத அப்படின்றது இந்த பழைய காங்கிரஸ் ட்ரிக்கை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறாங்க. நீங்க இந்த மாதிரி ட்ரிக்கை ஃபாலோ பண்ணீங்கன்னா இப்படி தாங்க நடக்கும்னு பார்த்த பிறகு அதையே ஃபாலோ பண்ணவன என்ன சொல்ல முடியும்? அதனால இதை நான் முழுமையா ஒத்துக்கிறேன். மாநிலத்துல செல்வாக்கான தலைவர்கள் அவங்க வந்து தன்னிச்சையாக முடிவெடுக்க வேண்டும். அந்த நம்பிதானே ஒருத்தர் கட்சியில தலைவர் பதவியா கொண்டு வரோம். அவருடைய திறமையை தெரிஞ்சுதானே நம்ம அவரை தலைவரா போடுறோம். இங்க என்ன எலெக்ஷன் வச்சா எடுத்தாங்க, அப்பாயின்மெண்ட் தானே எல்லாமே நடக்குது. அப்போ உங்களுடைய ஜட்ஜ்மெண்ட் தப்பு. நீங்க ஒருத்தர் செலக்ட் பண்றீங்க, ஆனா அவருடைய விங்ஸ் எல்லாம் கிளிப் பண்ணி வைக்கிறீங்க அப்படின்னா இது என்ன பைத்தியக்காரத்தனம்னு தெரியல. ஜட்ஜ்மெண்ட் ஆனா சில மாநிலத்துல ஒர்க் அவுட் ஆயிருக்கு, அவங்க ஜெயிச்சிருக்காங்களே, அதனால தானே அதையே ஃபாலோ பண்றாங்க. அந்த மாநிலங்களில் எல்லாம் பாத்தீங்கன்னா எதிர்க்க வந்து காங்கிரஸ் நிற்கும் பெரும்பாலும்.
அதனால ஜெயிச்சு வராங்க. வெஸ்ட் பெங்கால்ல இந்த தடவை சுவேந்த அதிகாரிக்கு வந்து முழு சுதந்திரம் கொடுத்திருந்தாங்க. அவரு கஷ்டப்பட்டு அங்க கட்சியை வளர்த்தாரு. அங்க வேகம் அப்படின்றத ஒத்துக்கினாங்க. இந்த மாதிரி எல்லாம் ஸ்பீட் பிரேக்கர் எல்லாம் போடல. இதுக்கு மேல வேகமா போனா செலான் கொடுப்போம் அப்படின்லாம் சொல்ல, ஸ்பீட் கன் வச்சுக்கின்னு. சோ அதனால மத்த இதெல்லாம் பாத்தீங்கன்னா குஜராத் மாப்பின்னு அங்கேயும் மாப்பிலையும் சரிக்கினாங்க, ஞாபகம் இருக்கா? சோ அதெல்லாம் காரணம் எதிர்க்க அண்ணன் காங்கிரஸ் இருக்கின்றார், அண்ணன் ராகுல் காந்தி இருக்கின்றார் அப்படின்ற தைரியத்துலதான். ரெண்டாவது எல்லாம் குஜராத்துக்கே போகுது அப்படின்னா இதுல ஒருத்தர் ரொம்ப அழகா சொல்லியிருந்தாரு. பீகார்ல இருந்த ஒருத்தர் கேட்டாரு, என்னங்க ஐடி இண்டஸ்ட்ரி எல்லாம் வந்து கர்நாடகா, தமிழ்நாடு இப்படியே போகுது. பீகார் வந்து பாஜக ஆளும் மாநிலம் தானே, இப்ப பாஜக, இதுக்கு முன்னாடி பாஜக கூட்டணியில் ஆளும் மாநிலம் தானே, ஏன் பீகாருக்கு யாரும் வரமாட்டேங்கிறாங்க, ஏன் பீகாருக்கு மத்திய அரசாங்கம் கொடுக்க மாட்டேங்கிறது அப்படின்னு கேட்டாங்க. இதுக்கு என்ன பதில் சொல்வீங்க சிவா? ஐடி திறமை எங்க இருக்கோ அங்கதான் போகும் அப்படின்னு சொல்லலாம். ஆனா ஐடி கம்பெனில நிறைய பிரைவேட் தானே. அதே தாங்க நானும் சொல்றேன். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அவங்க எதிர்பார்க்கிற விஷயங்கள் இதெல்லாம் இருந்ததுன்னு சொன்னா வெளிநாட்டு முதலீடுகள் இங்க வராங்கன்னா அவங்க தான் சூஸ் பண்றாங்களே தவிர சென்ட்ரல் கவர்மெண்ட் கூப்பிட்டு நீங்க இந்த ஸ்டேட்டுக்கு போங்க, நீ அந்த ஸ்டேட்டுக்கு போ அப்படின்னு ஆர்டர் பண்றது கிடையாது. முதல்ல அதை புரிஞ்சுக்கணும். அப்படி ஆர்டர் பண்ணாங்கன்னா அந்த இன்வெஸ்ட்மெண்ட் இங்க வரவே வராது. அதையும் நீங்க தெரிஞ்சுக்கணும். அவங்க வந்து இன்வெஸ்ட் பண்ண வராங்க அப்படின்னா இதுக்கு எவ்வளோ மில்லியன் செலவு பண்ணிருப்பாங்க தெரியுமா? ஃபீசிபிலிட்டி, வயபிலிட்டி, த்ரெட் பர்செப்ஷன் இப்படின்னு இதெல்லாம் அனலைஸ் பண்றதுக்கு. இங்க போனா நமக்கு என்ன மார்க்கெட் இருக்குது, லோக்கல் மார்க்கெட்டை எப்படி டேப் பண்ணலாம், இல்ல எக்ஸ்போர்ட் பொட்டன்ஷியல் எப்படி இருக்குது, அங்க growth எப்படி இருக்கும், ஃபியூச்சர் எப்படி இருக்கும், லோக்கல் மார்க்கெட்டை மட்டும் நம்பலாமா, இல்ல அங்கேருந்து ஒரு மேனுஃபேக்சரிங் ஹப்பா டைவர்சிஃபை பண்றோம் அப்படின்னு சொன்னா இருந்து எந்த மார்க்கெட் எல்லாம் நம்ம வந்து கேட்டர் பண்ணலாம், அங்க கம்பெனி ஆரம்பிச்சோம்னா நமக்கு அந்த லோக்கல் டேலண்ட் கிடைக்குமா, இல்ல வெளியில இருந்து கொண்டு வரணுமா, அப்ப காஸ்ட் அதிகமாகுமா, லேண்ட் காஸ்ட் என்ன, எலக்ட்ரிசிட்டி அது தடை இல்லாம இருக்குமா, அண்ட் ஆக்சசபிலிட்டி டு இந்த போர்ட் அதெல்லாம் அது எப்படி இருக்குது, லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குது, இந்த மாதிரி எவ்வளவு விஷயங்களை கணக்குல எடுத்துட்டு தான் அவங்க இன்வெஸ்ட் பண்றான்னு வருது. இப்போ தமிழ்நாட்டை கூட எடுத்துட்டீங்கன்னா என்னங்க எல்லாம் சென்னையிலேயே கொண்டு போய் வைக்கிறீங்க அப்படின்னு சொன்னா காரணம் அதுதான். அவங்களுக்கு வந்து ஈஸி ஆக்சசபிலிட்டி. நாளைக்கே வந்து ஒரு பெரிய எலான் மஸ்கே வச்சுக்கோங்களேன், அவருடைய ஸ்பேஸ் எக்ஸை கொண்டு வர்றாரு. ஒரு ஒண்ணும் இல்ல, அது ராக்கெட் லான்ச் இல்லாட்டா கூட அது ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் சென்டர் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அவர் மெட்ராஸ்ல கொண்டு வந்து வைப்பாரா, இல்ல கமுதியில, இல்ல அந்த பக்கம் வந்து புதுக்கோட்டையில இந்த மாதிரி எங்கேயாவது கொண்டு போய் வைப்பாரா? ஏன்னா இன்னைக்கு சென்னையிலேயே நீங்க கம்பெனி வச்சாலும் இந்தியா முழுக்க இருக்க எத்தனையோ பேர் இங்க வந்து வேலை பாக்குறாங்க. சென்னையில இருக்கவங்களை மட்டும் வச்சு நீங்க எந்த கம்பெனியை ரன் பண்றது கிடையாது. முதல்ல அதை புரிஞ்சுக்கணும். அப்போ அவங்களுக்கு வேற இடத்துல இருந்து டிரான்ஸ்பர்ல வராங்க, ரீலோகேட் பண்றாங்க, பேப்பரை போட்டு வராங்க அப்படின்னும் போது சென்னை அப்படின்னா ஓகே ரைட், கம்பேரபிளா நல்ல சிட்டி அப்படின்னு. நீங்க எங்கேயாவது உள்ளுக்குள்ள ரொம்ப டீப் டவுன் வச்சிருந்தீங்கன்னா யார் வருவாங்க? அப்ப வந்து தமிழக அரசாங்கம் சென்னைக்கு பார்ஷியலா இருக்குது, மற்ற டிஸ்ட்ரிக்ட் எல்லாம் வந்து வேணாம்னு சொல்லுதுன்னு சொல்ல முடியுமா? ஸோ ரெண்டாவது கருத்தை என்னால ஏத்துக்க முடியாது. குஜராத் வந்து ஆரம்ப காலத்துல இருந்தே ரொம்ப காம்படிட்டிவா இருந்தது. அங்க வந்து ஏற்றுமதி ஆகட்டும், இல்ல தொழில்துறை ஆகட்டும், அதுக்கெல்லாம் பேஸ் பல வருஷங்களுக்கு முன்னாடி விவசாயிகளுக்கு வந்து இலவசமா மின்சாரம் கிடையாது, ஆனா 24 மணி நேரமும் தடை இல்லாம 3 ஃபேஸ் மின்சாரம் கொடுக்குறேன் அப்படின்னாரு. அந்த மாதிரி தைரியமா கொண்டு வந்திருந்தவர் அங்க, புரியுதுங்களா, மோடி அவர்கள். சோ அந்த எட்ஜை அவங்க அப்படியே மெயின்டைன் பண்றாங்க. அதனால அங்க நிறுவனங்கள் போதே தவிர சும்மா என்ன சென்ட்ரல் கவர்மெண்ட் எல்லாத்தையும் தூக்கி குஜராத் கொடுத்துட்டாங்க அப்படின்றதெல்லாம் என்னால ஏத்துக்க முடியாது. இப்ப இந்த ஃபார்மா காரிடார் தெலுங்கானாலாம் கொண்டு வந்து வச்சிருக்காங்க. ஏன் தெலுங்கானா வானா, அது வந்து காங்கிரஸ் இருக்குது, அதுக்கு முன்னாடி பிஆர்எஸ் இருந்தது, அதனால அங்க வானா அப்படின்னு சொல்லிருக்க மாட்டாங்களா? இல்ல ஆந்திரா அப்ப ஜெகன்மோகன் இருந்தாரு, வானான்னு சொல்லியிருக்க மாட்டாங்களா? அங்க இதுவாது இந்த காரிடார் அப்படின்றது வந்து கவர்மெண்டோடைய ரோலும் இருக்கு. பட் ஸ்டில் கம்பெனிகள் வரணும் இல்லையா? நீங்க பாட்டுக்கு வந்து ரைட்டுங்க நாளைக்கு வந்து ஜார்க்கண்ட்ல ஒரு ஃபார்மா காரிடார் ஓபன் பண்றோம், எல்லாரும் வந்துருங்க அப்படின்னா எந்த கம்பெனி போவாங்க? அதனால கம்பெனிகளுடைய சாய்ஸ், எஸ்பெஷலி ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னும் போது அவங்க தான் டிசைட் பண்றாங்க. சும்மா நீங்க உட்காந்து எல்லாத்தையும் குஜராத்துக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொன்னா ஐ எம் சாரி, இது ஏதோ அண்ணன் சீமான் அவர்கள் பேசுற மாதிரி தான் இருக்கு, வேற ஒண்ணும் இல்லை. ஓகே, இப்ப சட்டமன்றம் டெய்லி நடக்குது, நீங்க முக்காவாசி பார்த்துட்டு இருப்பீங்க. அங்க வந்து எப்ப ஆரம்பிச்சாலும் கொஞ்ச நேரத்துல திமுக அமளி, தாவேக்கும் திமுகவும் ஆர்கியூ பண்ணிட்டாங்க அப்படின்னே போறது.
சட்டமன்றத்தை எப்படி பாக்குறீங்க? அவங்க 2 பேரும் வந்து பேசுறது ஏதாவது ஒரு டிராமாவா? இல்லாட்டி மக்களுக்கு ஏதாவது நல்லது இருக்கா? அதாவதுங்க, சில விஷயங்கள் வந்து வேணும்ட்டே ப்ரோவோக் பண்ற மாதிரி இருக்கு அப்படின்னு நேரு அவர்கள் ஒரு குற்றம் சாட்டி இருந்தார். அது அவர் சொன்னது கரெக்ட் மாதிரி தான் தெரியுது. இப்போ தேவையில்லாம அதுல இன்னொரு குற்றச்சாட்டும் வைக்கப்படுகின்றது. இவங்க பேசுறதெல்லாம் பேசிடுறாங்க. அதை லைவா ஜனங்க எல்லாம் பார்த்துடுறாங்க. அதுக்கப்புறம் அவை குறிப்பில் இருந்து நீக்கப்படுகின்றது. ஆனா அதுக்கு நாங்க பதில் சொன்னோம், இல்ல அதை நாங்க நீக்கிட்டோம் அப்படின்னா அப்ப நாங்க என்ன இங்க சும்மா உட்கார்ந்து நிற்க முடியுமான்னு கேட்கறாங்க. அது நியாயம் தானே. இவங்க என்ன பண்றாங்க, அவை குறிப்பில் இருந்து நீக்கப்பட்டா அந்த சம்பந்தமான வீடியோக்கள் அதெல்லாம் மியூட் பண்ணிடணும், அதை ஷேர் பண்ணக்கூடாது, அதை பத்தி பேசக்கூடாது. ஆனா யாராவது கேக்குறாங்களா, இன்ஸ்டாகிராம் அது இது அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் பேசிட்டு பாத்தீங்களா கெத்து அப்படின்னு பேக்ரவுண்ட்ல ஒரு மியூசிக்கை போட்டு டண்டர டண்டர டங் டங்கர டங்கர டங் அப்படின்னு போடும்போது, அப்ப அவங்க தரப்பு மட்டும்தான் வந்து மக்களை போய் ரீச் ஆகுதே தவிர, இவங்க அதுக்கு என்ன கவுண்டர் கொடுக்குறாங்க? செங்கல் விஷயத்தை இவங்க வந்து பிரபலப்படுத்தலாமே இவங்க ரீல்ஸ்ல போட்டு. ஏங்க அதுதான் அந்த இடத்துல பேசக்கூடாதுன்னு சொன்னதுக்கு அவங்க சொன்னது. அவை குறிப்பில் நீக்கிட்டோம் அப்படின்றதுனாலே நான் அதை பத்தி பேசாம இருக்க மாட்டேன் அப்படின்னு அவங்க கவுண்டர் கொடுத்தது. இப்போ அந்த நீங்க ப்ரோவோக் பண்ற மாதிரி பேசுறீங்கன்னும் போது, அப்ப பதிலுக்கு அவங்களும் ப்ரோவோக் பண்ற மாதிரி அதை விட ஒரு படி மேல பேசினா வெளிப்படையா சொல்றேன். இப்ப நீங்களும் நானும் பேசுறீங்கன்னா, நீங்க கோபமா ஒரு வார்த்தை பேசுறீங்கன்னா, அப்ப நான் அதுக்கு மேல கோபமா ஒரு வார்த்தை பேசினாதான் எடுபடும் இல்லையா? இப்ப நீங்க கோபமா பேசுறீங்க, ஒருத்தர் வந்து மத்தியஸ்தம் பண்றாரு, இரு 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 அப்படின்னு சொல்லிட்டு இருங்க சார். அதான் அதான் இப்போ நெறியாளர் வந்து இல்ல 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 சிவா இருங்க 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 அப்படி இல்ல அருண் நான் அவரை அடக்கிட்டேன், நீங்க வந்து நிதானமா பேசுங்க அப்படின்னு. அப்ப நீங்க கோபமா பேசுனதுதான் நிக்குமே தவிர நான் டம்பி பீஸ் ஆயிடுவேன் இல்லையா? இதுதான் வந்து அவங்க குற்றச்சாட்டுடைய சாராம்சம். விரிவா சுருக்கமா விலாவாரியா சொல்லணும்னா இப்படித்தான் சொல்லணும். அடுத்தது நிறைய விஷயங்கள்ல வந்து இந்த ப்ரொசீஜர் தெரியல அப்படின்றது வேற, சம்பந்தப்பட்ட சப்ஜெக்டே தெரியல அப்படின்றது வேற. நல்ல காலம் இந்த புழுங்கரிசி தயாரிக்கிறாங்களா இல்ல வந்து பச்சரிசி தயாரிக்கிறாங்களா அப்படின்னு யாரும் கேள்வி கேட்கல. அந்த சன் அரிசி பத்தின விவகாரம் அழகா நேரு அவர்கள் விலா வாரியா என்னென்ன ரகம் என்னென்ன பட்டத்துல வருது அப்படின்றதெல்லாம் சொன்னாரு. அதுக்கப்புறம் இந்த வண்டல் மண் எடுக்கணும் அப்படின்ற விஷயத்துல நாங்க வந்து யாரையும் எடுத்துட்டு போக விட மாட்டோம், விவசாயிகள்ன்ற போர்வையில இருக்கின்ற மண் மாஃபியா அப்படின்னாரு. உடனே அவங்க கேட்டாங்க, விவசாயிகளை மாஃபியான்னு சொல்லாதீங்க அப்படின்னாங்க. ஆக்சுவலா விவசாயிகளை மாஃபியான்னு சொல்லல, விவசாயிகள் போர்வையில் மணல் மாஃபியான்னு சொன்னாரு. அதுக்கு வந்து அவருக்கு இது பண்ணா, பாகிஸ்தான்ல இல்ல அடுத்த இதுக்கு கூட நாங்க எடுத்துட்டு போக விட மாட்டோம் அப்படின்னு. அதுக்குதான் எடப்பாடியார் சொன்னாரு, ஏன் அதை வச்சுன்னு ஒண்ணும் பண்ண முடியாதுங்க, விவசாயத்துக்கு தாங்க யூஸ் பண்ண முடியும், அதை போய் நீங்க செங்கல்றீங்க, செங்கலுக்கு அதெல்லாம் யூஸ் பண்ண மாட்டாங்க, களிமண் செம்மண் இதுதான் யூஸ் பண்ணுவாங்க, மண்டல் மண்ணை வச்சுட்டு எப்படிங்க செங்கல் சுடுவாங்க? இப்ப சொல்லுங்க, இது வந்து அவங்களுக்கு அனுபவம் இல்லை அப்படின்னு நீங்க கடந்து போயிட முடியுமா? செங்கல்ல பத்தின அறிவு இல்லை, அதான அர்த்தம். செங்கல் எந்த மண்ணுல செய்யறாங்க, அந்த மண்ணு எங்கே இருந்து வருது, இத பத்தி நமக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா அதை பத்தி நம்ம பேசணும். அதை பேசாம அந்த தேவிலால் அப்படின்னு ஒரு மாபெரும் தலைவர் ஒருத்தர் இருந்தாருங்க. அவரு ஒரு தடவை ஹரியானால பேசும்போது என்ன சொன்னாரு, இந்த மாதிரி வந்து பஞ்சாப்ல இருந்து தண்ணி வருது, ஆனா பாருங்க அவங்க வந்து அங்க டேம் கட்டிட்டு அதுல இருந்து கரண்ட் எல்லாம் எத்துக்குன்னு கரண்ட் இல்லாத தண்ணியை நமக்கு விடுறாங்க, நாங்க ஆட்சிக்கு வந்தோம்னா அவங்க வந்து கரண்ட் எடுக்காம ஒரு ஃபுல் கரண்டோட தண்ணி வர வைப்போம், அப்ப பயிர்லாம் நல்லா விளையும் அப்படின்னாரு. இது அவருக்கு கரண்ட பத்தி தெரியலன்னு சொல்றதா பாக்குறீங்களா? அதுதான் அது அவருக்கு கரண்ட பத்தி தெரியலன்னு சொல்றதா இல்ல அங்க வந்து ஜனங்களுக்கு தெரியலன்னு சொல்றதா எனக்கு ஒண்ணுமே புரியல. இந்த மாதிரி அந்த செய்தியை ஒரு இதுல படிச்ச உடனே ஆடி போயிட்டேன், நான் இப்படி எல்லாம் கூட நடந்திருக்கா அப்படின்னு சுத்தமா என்னால நம்ப முடியலன்னு வச்சுக்கோங்களேன். சோ இந்த மாதிரி நம்ப முடியாத விஷயங்கள் நிறைய நடக்குது நம்ம நாட்டுல. அப்போ ஒரு சப்ஜெக்ட பத்தி பேசணும், அதை பத்தி தெரிஞ்சுட்டு நம்ம பேசணும் இல்லையா? இது நல்லாவே தெரியுது. இதை வந்து நீங்க புதிய எம்எல்ஏக்கள் இவங்க எல்லாம் வந்து இளைஞர்கள் அனுபவம் இல்லைன்னு சொல்லி பூசி முழுகிறதெல்லாம் என்னால ஏத்துக்க முடியாது. பட் ரெட்டாரிக் மட்டும் நல்லா வருது. இவங்கள வந்து அந்த ப்ரோவோக் பண்றாங்க இல்லையா, குரோதமாக பேசுகின்றார், அதெல்லாம் நல்லா வருது. சப்ஜெக்ட்ல ஓட்ட விட்டு போடுறீங்களே. சன்ன அரிசி எப்படி வருது, எந்த பட்டத்துல விளையுது அப்படின்றது கூட தெரியாம சன்ன அரிசியை நாங்க இது பண்ணுவோம் அப்படின்னு சொன்னா அதான் ஒரு நல்ல பதில் கொடுத்தாரு. இது என்ன ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குன்னு தான் சொல்ல முடியும். அதே சமயத்துல சபாநாயகர் அவர்களுடைய அந்த அவர் நடந்துக்கிற விதம் ரொம்பவே அற்புதமா இருக்கு. பரவாயில்ல, ஒரு நடுநிலையான சபாநாயகர் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் தமிழகத்துக்கு கிடைத்திருக்கின்றார் அப்படின்னு தான் தோணுது.
இன்னைக்கு வந்து அமைச்சர் வன்னியரசு அவர்கள் பேசுறாரு. அவர் பேசும்போது ஏதோ சொன்னோன்னா, இருங்க இதெல்லாம் வெளில மீட்டிங் போட்டு நீங்க விவாதம் 2 பேரும் மாறி மாறி பண்ணிக்கங்க. இங்க அதெல்லாம் அனுமதிக்க முடியாதுன்னே சொல்லிட்டாரு. ஆமா. ஏன்னா வன்னியரசு அவர்களை பொறுத்த வரைக்கும் அப்பப்போ சில விஷயங்களை அப்படியே அந்த அவர் பாணியில சொல்லணும்னா வந்து ஒன்றிய அரசுக்கு எதிரான கருத்துக்களை அப்பப்போ சொல்லிட்டே இருக்கணும். இது ஏற்கனவே கூட நடந்திருக்கு. அப்பயே சொல்றேன், நிறுத்துங்க அதெல்லாம் இங்க பேச முடியாது அப்படின்னு தடுத்துட்டாரு. சோ இது இதான ஃபர்ஸ்ட் பட்ஜெட் செஷன். இன்னும் போக போக வருகின்ற காலங்கள்ல அது நீங்க தங்கம் தென்னரசு அவர்கள், செந்தில் பாலாஜி அவர்கள் என்ன அருமையா இதான் செந்தில் பாலாஜியை வந்து ஏதோ எல்லாம் நக்கல் பண்ணிட்டு இருக்கீங்க. சொல்றாரு, ராத்திரி 10 மணிக்கு தாங்க இந்த விளக்க குறிப்பு கைக்கு வந்தது. நான் இதை படிச்சு முடிக்கும் போது 3:30 மணி 5:30 மணிக்கு 3:30 மணிக்கு பார்த்துட்டு 5:30 மணிக்கு எழுந்து நான் வரேன் அப்படின்றாரு. அப்ப சபாநாயகர் சொன்னார், 10 நாளைக்கு முன்னாடி, 5 நாளைக்கு முன்னாடி, 3 நாளைக்கு முன்னாடி, இப்போ வந்து 1 நாளைக்கு முன்னாடியாவது கொடுங்கன்னு சொல்றேன். ஆனா நீங்க முதல் நாள் கொடுத்தீங்கன்னா அதை படிச்சுட்டு வந்து தானே விவாதம் பண்ண முடியும். எதுக்கு சட்டமன்ற கூட்டத்தொடர் அப்படின்னு நடக்குது, மானிய கோரிக்கை நடக்குது. அதை பத்தின விஷயங்கள் தெரிஞ்சாதான் கன்ஸ்ட்ரக்டிவா அதை பத்தி பேச முடியும். ஆனா வெறும்னு வந்து அழகிய முதல்வர், அவர் சிரிக்கிறத பார்க்கணும், எல்இடி டிவி வைக்கணும், நாங்க முன்னாடி இருந்து இப்படி பார்க்கணும் இப்படின்னு சொல்றதுக்கு எல்லாம் விளக்க குறிப்பு எதுக்கு, மானிய கோரிக்கை சம்பந்தமான டீடைல்ஸ் எதுக்கு? அது எப்ப வேணா எதை வேணா பேசிட்டு போலாமா? நம்ம இப்படியே எல்லாரும் இருக்கணும்னு நினைச்சாங்களா? ராத்திரி 10 மணிக்கு கொடுத்துட்டு காலையில வந்து பேசணும்னா எப்படிங்க முடியும்? கரெக்ட். தமாஷா இருக்குது. பார்ப்போம். இன்னும் நிறைய தமாஷா எல்லாம் நடக்கதான் போகுது. அருண், உங்கள்ட்ட கார் இருக்கா இல்லையான்னு தெரியல. ஒருவேளை உங்களுக்கு வந்து ஒரு கார் இல்லைன்னா நீங்க சீக்கிரம் எம்எல்ஏ ஆக ட்ரை பண்ணுங்க. ஏன்னா எல்லா எம்எல்ஏக்கும் வந்து கார் கொடுக்க போறதா விஜய் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்ல 75,000 அதுக்கான அலவன்ஸ். அப்புறம் ஒருவேளை உதவியாளர் இல்லைன்னா உதவியாளர் கூட நீங்க வச்சுக்கலாம். 25,000 சொல்றேன்னு கொடுத்திருக்காரு. எப்படி பாக்குறீங்க அத? நான் எப்பவுமே டோன்ட் டேக் வேர்டு ஃப்ரம் மை மவுத் இப்படி மாத்தி சொல்றேன். நம்ம டோலர் சண்முகம் அவர்கள் ரொம்ப அழகா கேட்டுக்கிறாரு, விவசாயிகளுக்கு முழுசா கடனை தள்ளுபடி பண்ணுங்கன்னா அதுக்கு காசு இல்ல, நீங்க எம்எல்ஏக்கு கார் ஊத்துனுக்கிறீங்களா? யாராச்சும் கேட்டாங்களா அவங்கள? இதுல பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஆட்டோல வராங்க, உண்மையா சில பேருக்கு தேவைப்படலாம்ல. நல்லா சொன்னீங்க. எப்படி ஆட்டோல 450 கிலோமீட்டர் வராங்களா? எங்க இருந்து ஆட்டோல வராங்க? பஸ்ல அவங்களுக்கு வந்து விலையில்லா பயணச்சீட்டு, ஏசி பஸ்லயே வரலாம். அடுத்தது நீங்க சென்னையில இருக்கவங்க அப்படின்னா ஆட்டோல வரலாம், மெட்ரோல வரலாம். அந்த ஒவ்வொரு நாளும் சட்டமன்றம் கூடும்போது, சட்டமன்றம் தொடரும் போது அதுக்கு உங்களுக்கு அலவன்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் நீங்க வெளியூர்ல இருந்து வரீங்க அப்படின்னு சொன்னா, லேட்டஸ்ட் நீங்க வந்து கன்னியாகுமரி எம்எல்ஏ அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நீங்க சென்னைக்கு வரீங்கன்னா இப்படி தினிக்கும் காலையில பஸ்ல வந்து இறங்கிட்டு சட்டமன்ற கூட்டத்தொடர கலந்துன்னு மறுபடியும் கிளம்பி கன்னியாகுமரி நைட்டு போயிட்டு மறுபடியும் அடுத்த நாள் காலைல வர போறீங்களா? இங்க தங்குவதற்கு உங்களுக்கு இடம் இருக்கின்றது இல்லையா? எம்எல்ஏக்களுக்கு எம்எல்ஏ ஹாஸ்டல்னு கொடுத்துருக்காங்க, தங்கறதுக்கு இடம் இருக்கு. அதே மாதிரி வெளியூரை சேர்ந்த அமைச்சர்கள் அப்படின்னாலும் அவங்களுக்கும் இங்க வந்து பங்களாக்கள் ஒதுக்குகின்றார்கள். இதுல வந்து அண்ணன் கே நேரு அவர்கள் சொன்ன மாதிரி சொந்த வீட்டிலேயே நீங்க கொடுத்தன இருந்தாலும் அதுக்கு வாடகை அரசாங்கம் கொடுக்கின்றது. இவங்க தான் செலவை குறைக்க போறாங்களாம். இது நல்லா இருக்குதுல்ல? அடுத்தவங்க வீட்டு நெய்யில நீங்க ஸ்வீட்டு கிண்டாதீங்க சார். சொந்த வீட்டிலேயே வாடகை வாங்குறதுக்கு என்ன பேரு அப்படின்னு எனக்கு தெரியல. சரி, இருந்துட்டு போட்டோம். இப்போ இந்த காருக்கு வருவோம். 193 பேரும் என்னவோ கணக்கு சொல்றாங்க அந்த பேப்பரோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல நான் பார்த்தேன். கோடீஸ்வரர்கள். என்கிட்ட கார் இல்ல, கார் கொடுங்கன்னு கேட்டாரு. அவருடைய சொத்து என்ன அபிடபிட்ல டிக்ளேர் பண்ணிருக்காருன்னு பாருங்க. இப்ப கார் எப்படிங்க நீங்க வந்து நீங்க சிதம்பரம் தொகுதி இல்ல விழுப்புரம் தொகுதினா அங்கேயே நீங்க டெய்லி வந்துட்டு போறீங்களா சட்டமன்ற கூட்டத்தொடர் நடக்கும் போது? இல்லையே. அதுக்கு பஸ் இருக்கு, உங்களுக்கு வந்து பிரயாண செலவு கிடையாது, தங்கறதுக்கு விடுதி இருக்கு. அப்ப தொகுதியில நீங்க வந்து மக்களை பார்க்கணும், அதுக்கு கார் வேணும் அப்படின்னா சரி அவரை விடுங்க. அவர் வந்து திடீர்னு கூப்பிட்டு விசிகால கட்சியில இல்லாதவரை காங்கிரஸ் கட்சின்னு சொல்றாங்க, அவருக்கு வந்து சீட்டு கொடுத்தாங்க, அவரை விடுங்க. மத்தவங்க எல்லாம் எடுத்துக்கங்க. இவங்கெல்லாம் என்ன அரசியல் பண்ணும் போது கால்நடையா போய் தான் அரசியல் பண்ணாங்களா? அவங்க அபிடவிட்ல கார் வச்சிருக்காங்களா இல்லையா? எத்தனை எம்எல்ஏக்கள் கார் வச்சிருக்காங்க அப்படிங்கறத எனக்கு சொல்லுங்க. 30 லட்சம் ரூபாய் அது செலவு பண்ணலாம் ஒரு எம்எல்ஏ எலெக்ஷன்ல. அந்த காசு செலவு பண்ணாங்களா? அந்த காசு எங்க வந்தது? இல்ல நாங்க ஒரு காசு கூட செலவே பண்ணலங்க, வெறும் ரீல்ஸ் மட்டும் தான் போட்டாங்க, நாங்க வந்து
அங்க நாமினேஷனுக்கு 5000 அது பண்ணதோடு சரி அப்படின்னு சொல்ல போறீங்களா? இல்ல ஏதாவது ஒரு பதில் சொல்லுங்க. காசு இல்ல அப்படின்னா ஓகே. ஏன்னா நம்ம கவர்மெண்ட்ல பாத்தீங்கன்னா கலெக்டருக்கு கார் கொடுக்குறோம், மற்ற அரசு அதிகாரிகளுக்கு எல்லாம் கார் கொடுக்குறோம். அப்படி இருக்க எம்எல்ஏக்கு ஏன் கொடுக்க கூடாதுன்றது நல்ல கேள்விதான். அது மட்டும் இல்ல, நான் உங்களுக்கு தேவையானதெல்லாம் நான் கொடுக்குறேன், நீங்க லஞ்சம் ஊழல்ல ஈடுபடக்கூடாது அப்படின்னு முதலமைச்சர் சொல்லிக்கிறாரு. அதுவும் கரெக்ட் தான். ஆனால் இருக்கிறவங்களுக்கு ஏன் கொடுக்கணும்? அதுலயும் இந்தியன் மேக் கார் வேணாமா? டாட்டால என்ன மாதிரி டாடா ஹேரியர் அப்படின்றது ஐபிஎல் மேட்ச்ல பார்த்தோம், என்ன கம்பீரமா நிக்குது வண்டி. அதே மாதிரி மஹிந்திரால எலக்ட்ரிக் வண்டி ஒன்னாலும் எடுத்துக்காங்க, பெட்ரோல் வண்டி ஒன்னாலும் எடுத்துக்காங்க, அந்த XUV 700 அப்படியே சும்மா கம்பீரமா நிக்குது. ஏன் நம்ம தார் எடுத்துக்காங்க, என்ன கெத்து காமிக்கிறாங்க அந்த வண்டியை வச்சு. நீயே அதெல்லாம் வேணாம், இன்னோவா ஃபாரின் கம்பெனி கார் தான் வேணும். இவங்க தான் தேசத்துக்காக பாடுபடுவார்கள். நல்லா இருக்குதுல்ல லட்சணம். அதனால முதல்ல எனக்கு எம்எல்ஏ எலெக்ஷன்ல நிக்கிறதுக்கு செலவு பண்றதுக்கு 30 லட்சமே என்கிட்ட கிடையாது. அது இருந்தா நான் இப்பெல்லாம் 6 லட்சம் 5 லட்சம் இதெல்லாம் கார் வருதுன்னு சொல்லுவாங்க. 1/2 டஜன் கார் வாங்கி வீட்டுக்கு ஃபுல்லா நிறுத்தி வைப்பேன் நானு. இதுக்கு எதுக்கு நான் எம்எல்ஏ ஆகி அதாவது அந்த கொக்கு தலையில வெண்ணையை வச்சு அது கண்ணை மறைக்கும் போது போய் கொக்க பிடிச்சிக்கிறோம்னு சொன்னான் நான் ஒருத்தன். இந்த மாதிரி அந்த 30 லட்ச ரூபா இருந்ததுன்னா நானே கார் வாங்கிட்டு 6 காரை வாங்கி 5 காரை வாடகைக்கு விட்டு 1 காரை நான் சொந்தமா ஓட்டுவேன்ல. இதுக்கு நான் எம்எல்ஏ ஆகணுமா? பரவாயில்ல, வீட்டுக்கு வீடு பைக் நிறுத்தணும், இல்ல வீட்டுக்கு வீடு பைக் வரணும், அதான் கனவு அப்படின்னு சொன்னாங்க. இப்ப எம்எல்ஏ வீட்டு கார்ல இருந்து ஆரம்பிச்சிருக்காங்க. எப்படியும் ஒரு 100 வருஷத்துல அந்த கனவு நிறைவேறணும்னு நினைக்கிறேன். ஆனா தாவேகா கூட்டணி கட்சிகளோட பிரஷருக்கு பணியறது அப்படின்னு சொல்றாங்களே. நீங்க கூட உங்க ஒரு பதிவுல பேசியிருந்தீங்க. இது என்ன வாபஸ் அரசு அப்படின்னு பட்டா வாங்குறதுக்காக தயாராயிட்டு வருதா? அவங்க எதுக்காக சுற்றறிக்கை கொடுக்குறாங்க? யாருக்கு பயந்துட்டு இதை வாபஸ் பண்றாங்க? இது பணியறதுன்னு இல்ல, சரண்டரே ஆயிட்டாங்கன்ற மாதிரி தான். அதோ இன்னைக்கு பாருங்க, கம்யூனிஸ்ட் தலைவர் சண்முகம் அவர்கள் சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி சீஃப் செக்ரட்டரிய மாத்தணும், நாங்க போராட்டம் பண்ண போறோம் அப்படின்னு. ஏற்கனவே இந்த ஏதோ அட்வைசர் அந்த நியமனத்துல ஒரு பிரச்சனை வந்தது, அன்னைக்கு ஆரம்பிச்சது அந்த இது. இன்னைக்கு அதுவாது எப்படி கொஞ்சம் ஒரு மாதிரி பொதுமக்கள் மத்தியிலேயே அந்த கேள்வி எழுந்தது. பட் இப்போ அரசு அதிகாரிகள், தலைமைச் செயலர், சீஃப் செக்ரட்டரி அவரையே மாத்தணும்னு ஒரு கூட்டணி கட்சி சொல்றாங்கன்னா அப்ப எந்த அளவுக்கு அவங்க தைரியமா இருக்காங்க பாருங்க. எல்லாம் காரணம் என்னன்னா அந்த இடைத்தேர்தல் தள்ளி போயிடுச்சு அப்படின்றதுதான். இது தொடர்ந்தது அப்படின்னு சொன்னா, ஏன்னா மக்களை பொறுத்த வரைக்கும் தைரியமா இருக்கணுங்க ஆட்சியாளர்கள். இந்த மாதிரி எல்லாம் நீங்க கூட்டணி கட்சிகள், இதனாலதான் கூட்டணி ஆட்சி அப்படின்றது உருப்படுறது கிடையாது, புரியுதுங்களா? கூட்டணி கட்சிகள் அந்த கூட்டணி தர்மத்தோட நடக்கணும். எக்ஸப்ட் பாஜக, சிவசேனா, அதுவும் பின்னாடி அவங்க பதவி ஆசையில போட்டுக்கின்னு தனித்தனியா போயிட்டாங்க, அது வேற விஷயம். ஸோ நீங்க கூட்டணி கட்சிகள் ரைட்டு ஏதோ பதவி வேற குத்துக்கிறாங்க, அப்படியே எடுத்துட்டு போவோம் அப்படின்றத உடனே அவங்க என்ன நினைக்கிறாங்க, நம்ம கூட்டணி கட்சின்னும் போது இவங்க செல்வாக்குல நாங்க வளரணும்னு நினைக்கிறாங்க. இதை எந்த கட்சியாவது அளவு பண்ணுவாங்களா? ஏதோ சீட்டு குத்தமா, நோட்டு குத்தமா, ஓட்டு குத்தமா, ஜெயிச்சிங்களா நின்றுட்டு போங்க. இந்த ட்ரம்போட மீட்டிங் அவர் சொன்னாரு, வேர் இஸ் அந்த பிரைம் மினிஸ்டர் அப்படின்னு அவர் கை தட்டு போனாரு பாருங்க. அந்த அளவுக்கு வைக்காம ஏதோ மரியாதை கொடுத்து வச்சிருந்தாங்க. அதை மெயின்டைன் பண்ணிக்கணும். அதை விட்டுட்டு நாங்க இப்ப வளர போறோம் அப்படின்னா எந்த காலத்துல நீங்க வளருது முடிஞ்சு போச்சு. அது புரியல அவங்களுக்கு. இப்ப எங்க தாவேகா அப்படின்னு வந்தவொடனே இவங்க வளரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இவங்க வளர்ந்தாங்கன்னா அப்ப தாவேகாவுக்கு தான் ஆபத்து. அது பார்ப்போம். இடைத்தேர்தல் வர வரைக்கும் நிறைய இந்த மாதிரி விஷயங்களை நம்ம பார்க்க தானே போறோம். உண்மைதான். ஸோ நேயர்களே, நீங்க உங்க கருத்தை கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க. அது மாதிரி நம்ம சேனலுக்கு மேலும் சப்ஸ்கிரிப்ஷன் தேவைப்படுது. நீங்க சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தரங்கன்னு அன்போடு கேட்டுக்கிறேன். வணக்கம். நன்றி அருண். சிவா, முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பழமொழி சொல்லி முடிக்கலாம் அப்படின்னு, நரிக்கு நாட்டாம கொடுத்தா கிடைக்கு 2 ஆடு கேட்கும் அப்படின்னு எங்க பாட்டி சொல்லுவாங்க. நன்றி, வணக்கம். நன்றி.